ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி தரும் ஜாக்பாட் என்னத்த ஜாக்பாட்டு? சனினாலே ப்ராப்ளம் தானே சார். சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜர் சொல்கிற பதிவுகள் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்கிறாங்க. நம்ம வழக்கமாக நம்ம சுனாமி பாய்ஸ் நல்லா இருக்கணும்னு கூட அவன் அதை கேட்டு அவன். அப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் சனி பகவான் பார்க்கும் பொழுது உடம்பு சரியாயிடுதுங்க. இப்போது ஒரு சிறை கைதி இருக்கா, கீழே போட்டு உடச்சிருக்கேன், இனிமேல் குடிக்காதீங்க. 5ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது அந்த பந்தய உணர்வு வரணும், அந்த வெறி மனதில் இருக்கணும். ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி தரும் ஜாக்பாட் என்னத்த ஜாக்பாட்டு? சனினாலே ப்ராப்ளம் தானே சார். சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி எல்லாருக்கும் ப்ராப்ளம் கிடையாது. முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடம் என்பது லாபசனி. லாபசனி என்பது உங்களுக்கு லாபங்களை மட்டுமே தருபவர். 11ஆம் இடத்து சனி பகவான் 11, 12 ஒன்றை பார்க்க இவர் தர்ற ஜாக்பாட் என்னன்னு அப்படின்னா, சம்பந்தமே இல்லாமல் சனி போய் உங்களுக்கு குழந்தை ஓகே பண்ணி தரப்போகிறார். ஜென்ரலாக குரு பகவான் தான் உங்களுக்கு குழந்தை ஓகே பண்ணி தர காடு. உங்களுக்கு இல்லை, உலகத்துக்கே அவர் தான் புத்திரகாரகன். ஆனால் புத்திரகாரகன் வீட்டில் இருக்கிற சனி பகவான் 7ஆம் பார்வையை 5ஐ பார்ப்பதால் இவர் அந்த ரோதத்தை எடுத்து பண்ணுறார். இதான் அதில் இருக்க ஹைலைட்டு. அப்போது இந்த குரு பகவான் இவர் என்ன பண்ணுறார், உங்களுக்கு 12ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் லாபசனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு குழந்தை ஓகே பண்ணி தரார். சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேர் அஸ்ட்ராலஜர் சொல்கிற பதிவுகள் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்கிறாங்க. நம்ம வழக்கமாக நம்ம சுனாமி பாய்ஸ் நல்லா இருக்கணும்னு கூட அவன் அதை கேட்டு செத்துடணும். அவன் நல்லா மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் அது இப்படி ஆயிரும் அப்படி செத்துருவீங்க, இப்படி செத்துருவீங்க. நண்பர்களே, என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். இந்த பதிவை எத்தனையோ நோயாளிகள் பார்க்குறீங்க, இதை எத்தனையோ பேர் உடம்பு சரியில்லாதவங்க பார்க்குறீங்க. இவங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு தாட்டு தான் எனக்கு. நான் என்றைக்குமே இந்த சுனாமி வரும், பூகம்பம் வரும், உலகம் அழிஞ்சு போயிரும் நான் சொன்னதே கிடையாது. நாம் வாழத்தான் பிறந்திருக்கிறோம், சாக இல்லை. அதனால் இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிறைந்த ஆயுள் பாவத்தை தருகிறார்கள். ரிஷபராசிக்காரர்களோட அப்பா அம்மா எத்தனையோ பேர் நான் இதை பார்க்கும்போதுல எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்போ நிறைய பேர் பார்த்து நீங்கள் சொல்கிற பதிவுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குலாம் சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளபடியே நோய் வந்தால் தான் தெரியும், தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும்பாங்க. இந்த சுனாமி பாய்ஸ்க்கெல்லாம் உடம்புக்கு வந்தால் உங்களுக்கு தெரியும்டா. அப்போ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தால் தான் தெரியும் ஹாஸ்பிட்டலை பற்றி. அப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் சனி பகவான் பார்க்கும் பொழுது உடம்பு சரியாயிடுதுங்க. இப்போது ஒரு சிறை கைதியை போல் நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்கு விடுதலை கிடைச்சி விட்டது. இனிமேல் சனி பகவான் தரும் ஜாக்பாட் பலன்கள் என்ன? முதல் விஷயமாக உங்களுக்கு குழந்தை தந்துடுறார். 2வது விஷயமாக சொத்து தரார். 5ஆம் இடம் என்பது சொத்து பந்தயம். சனி தரும் ஜாக்பாட்டே எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அவர் புதனுடைய வீட்டை பார்க்கும் பொழுது வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா. வாழ்க்கையிலே போராடி வெல்றது உங்களுக்கு பந்தயம். எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பந்தயத்தில் உங்களை ஜெயிக்க வைக்கிறார் இந்த சனி பகவான். 5ஆம் இடத்திலே உங்களுக்கு வெற்றிகளை தருகிறார். 5ஆம் இடத்து சனி 5ஐ பார்த்து உங்களுக்கு போட்டி, நமக்கு நம்மளே போட்டியாக இருக்கணுங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் எவ்வளோ உயர்ந்திருக்கேன், போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் எனக்கு எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கேன், எனக்கு எவ்வளோ விஷயத்தை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறேன். இதெல்லாம் நம்ம தான் போட்டி. போட்டின்னா என்ன நினைக்கிறீங்க? போட்டின்னா என்ன? யார் கூட போட்டி போடுறோம் அப்படிங்க? நம்ம கூட நம்மளே போட்டி போடணும். நம்ம கூட நம்ம போட்டி போட்டுகிட்டே இருந்தால் மற்றவங்களோட போட்டி போடுறதுக்கு டைமே இருக்காது. மற்றவங்களாம் ஒரு ஆளாகவே நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே போட்டியாக இருங்க. உங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. மற்றவங்களாம் உங்களை ஜெயிச்சுட்டு தான் நீங்கள் ஒரு கற்பனைக்குள்ளே போகாதீங்க. உலகத்தில் நீங்கள் உங்களை ஜெயிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் பெரிய கஷ்டம். மது பழக்கம் இருக்கா, கீழே போட்டு உடச்சிருக்கேன், இனிமேல் குடிக்காதீங்க. 5ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது அந்த பந்தய உணர்வு வரணும், அந்த வெறி மனதில் இருக்கணும். நம்ம ஜெயிக்கணும். அதுதான் முக்கியம். அந்த வெறி வந்துருச்சுன்னா உடம்பு சரியாயிடும், மனசு சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். அந்த வெறி நிறைய பேருக்கு வர்றதே இல்லை, அதுதான் பிரச்சனை.
அப்போது சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பந்தயம், நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்கிற ஒரு இந்த வெறி. அப்போது சனி 8 பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆயுள் பாவத்தை பார்த்து விடுகிறார். உடம்பு சரியாயிடுது. ஐசியூ தான் போய் ஆகணும். ஐசியூவில் படுத்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, நான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறார்களே, நான் என்ன செய்கிறது, எனக்கு பயமாக இருக்கே என்று நினைப்பவர்கள் எல்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு சனி பகவானுடைய பொன்னான பார்வையாலே உங்களுக்கு 10ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. உங்கள் உடம்பு சரியாயிடுது. டாக்டரே பார்த்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லுவார். இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இன்றைய தினத்தில் நல்ல டாக்டர் கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு. சமீபத்தில் கூட ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட நிறைய பேருக்கு சொல்லலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம், வயிற்று வலின்னு போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம். என் ஒய்ஃபுக்கு வயிற்று வலின்னு போயிருந்தோம் டாக்டர்கிட்ட. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. அந்த டாக்டரே சொல்லிட்டான் யூட்ரஸையே மாற்றிடணுன்ட்டான். எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை, எதுக்கு யூட்ரஸையே மாற்றணுன்ட்டாங்களே, என்ன பண்ணுறது? அப்போ நான் சொன்னது ஒன்று தான், இல்லை வாங்க ஒரு நல்ல டாக்டரை போய் பார்ப்போம். நல்ல டாக்டர்கள் பெரும்பாலும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை விரும்புவதில்லை. அப்புறமா ஒரு நல்ல டாக்டரை பார்த்தா சரியாக போச்சு. சிம்பிள், அவ்வளோதான். வாழ்க்கையில் இந்த சேலம் பக்கத்தில் போனீங்கன்னா டாக்டர் சாந்தின்னு பேர், இந்த லிவர் டாக்டர், அவங்க தான் லிவர் அம்மான்லாம் சொல்கிறாங்க. அவங்கள போய் பாருங்கள். நிறைய பேர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கிறவங்கெல்லாம் அந்த டாக்டரை போய் பாருங்கள், சரியாக போயிடுது. ஒன்றுமே இல்லை, 2 பச்சளை மருந்து கொடுக்குறாங்க, போடா ஒன்றும் இல்லைடா போடாங்கிறாங்க, சரியாக போயிடுது. அவ்வளோதான். சிம்பிளான விஷயத்தை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதுக்கு போய் ஏன்டா என்ன 2 வருஷமாக 2000 மாத்திரை தூக்கி வச்சிக்க. அதான் தட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் என்ன சொல்கிறது, உங்களுக்கு நல்ல டாக்டரை பார்க்குறது ஒரு வரம். அந்த நல்ல டாக்டரை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறிவிடுகிறது. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது யூ ஆர் கோயிங் டு மீட் எ குட் டாக்டர். அதான் ஒரு பெரிய விஷயமே. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே மாறப்போகிறது. 8ஆம் இடம் என்பது அசட்ஸு, சொத்து. இன்றைக்கி காலையில் யூடியூப் எடுத்திங்கன்னா ஒரே நச்சுன்னு நான்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 70 வீடியோ கட்டுறேன். இதே மாதிரி கிசான் விகாஸில் போடுறீங்களா, எஸ்ஐபி போடுறீங்களா, அதை போடுறீங்களா, இதை போடுறீங்களா, லேட்டஸ்ட்டாக வந்த பாலிசி என்ன, ஒரு கிறுக்கு வந்துடும் உங்களுக்கு. அது ஒரு நேரம், அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு எதை பார்த்தாலும் சேவிங் பண்ணணுன்னு தோணும். அதுதான் முக்கியம். அந்த நேரம் வரும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு சேவிங் பண்ணி பொழைச்சிக்கணும். உங்களுக்கு சரியான நேரம் இது. ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போக போகிறீங்க. சனி தரும் ஜாக்பாட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆக போகுது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.